أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு புதிய இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் என்னென்ன என்பதை போன்ற தகவல்களை கடந்த வாரம் நம்ம சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மதீனாவாசிகள் மீதும் அங்கு வாழுகின்ற முஸ்லிம்கள் மீதும் மிரட்டல் விடும் குறைஷிகள் பற்றியும், இந்த குறைஷிகள் மீது முஸ்லிம்கள் போர் தொடுக்க வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டது என்பதை போன்ற தகவல்களை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். மக்காவில் இருக்கும் பொழுது முஸ்லிம்களுக்கு அந்த இணை வைப்பவர்கள் அளவில்லாத துன்பங்களை கொடுத்து வந்தாங்க. இது மாதிரி அந்த முஸ்லிம்கள் மதினா போய்விடலாம் அப்படின்னு முடிவு எடுத்த போதும் அவர்களை போக விடாமல் தடுத்தாங்க. அதன் பிறகு ஒரு வழியாக அந்த முஸ்லிம்கள் மதினாவுக்கு வந்த பிறகும் அந்த நிராகரிப்பவர்கள் தங்களுடைய அத்துமீறலை நிறுத்தலை. அது எப்படி முஸ்லிம்கள் தங்களிடமிருந்து தப்பித்து மதீனாவில் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு கோபத்தின் உச்சிக்கே போயிட்டாங்க. எப்படியாவது அவர்களை மதீனாவில் இருந்தும் விரட்டிவிட வேண்டும் அப்படின்னு இப்போ திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதற்காக மதீனாவில் இருந்த அப்துல்லா இப்னு உபைக்கு இந்த மக்கத்து குறைஷிகள் ஒரு கடிதம் எழுதுறாங்க. அவன் அந்த நேரத்தில் இணை வைப்பவனாக இருந்தான். அவனுக்கு மக்கத்து குறைஷிகள் கடிதம் எழுத வேண்டிய காரணம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வரலன்னா இவன் தான் மதீனாவாசிகளுக்கு தலைவனாக ஆயிருப்பான். அதனால அவனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் கோபம் அதிகமாக இருக்கும். அதனால அவன் மூலமாக முஸ்லிம்கள் அங்கிருந்து விரட்டிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த கடிதத்தை எழுதி அனுப்புறாங்க. அந்த கடிதத்துல, நீங்க எங்க ஊர் சார்ந்தவருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறீங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்க அவரோடு போர் செய்யணும் அல்லது அவரை அங்கிருந்து வெளியேற்றி விட வேண்டும். அப்படி நீங்க செய்யலன்னா நாங்க, அதாவது மக்காவாசிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்கள் மீது போர் தொடுத்து உங்கள் ஊரை சூறையாடி விடுவோம் அப்படின்னு அந்த கடிதத்தில் குறைஷிகள் எழுதியிருந்தாங்க. ஏற்கனவே தனக்கு கிடைக்க வேண்டிய ஆட்சியை இவர், அதாவது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பறித்து கொண்டார் என்ற கோபத்தில் இருந்த அப்துல்லா இப்னு உபைக்கு மக்கத்து குறைஷிகள் சொன்ன வார்த்தைகளை உடனடியாக செயல்படுத்த ஆரம்பித்தார். இப்போ அப்துல்லா இப்னு உபை தனக்கு ஆதரவான மக்களை ஒன்று திரட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போர் தொடுப்பதற்கு தயாராக ஆரம்பித்தார். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்குது. அவங்க நேராக அந்த மக்கள்கிட்ட போய், குறைஷிகள் உங்களை எச்சரித்த உடனே நீங்க பயந்து விட்டீர்களா? அவர்கள் உங்களுக்கு செய்யும் சூழ்ச்சியை விட நீங்கள் உங்களுக்கு செய்யும் சூழ்ச்சி தான் மிக மோசமானது. அவங்க சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க உங்கள் பிள்ளைகளிடம் உங்கள் சகோதரர்களிடமும் போர் செய்ய போறீங்களா? இதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு அவர்கள் சிந்தனையை தூண்டும் விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே அந்த அப்துல்லா இப்னு உபையோட இருந்த அந்த மக்கள் பிரிந்து போக ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்தில் தன்னுடைய மக்கள்கிட்ட ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து இப்னு உபை விலகி கொண்டாலும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் குறைஷிகளோடு சேர்ந்து கொள்வான். அதோடு தன் உதவிக்காக யூதர்களையும் சேர்த்துக் கொள்வான். ஆனால் அல்லாஹ்வின் அருளால் அவர்களுடைய வஞ்சகத்தி மூழும் போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நுட்பமான நடவடிக்கை மூலமாக அந்த தீயை அணைத்துக் கொண்டே இருந்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மதீனாவிலிருந்து ஷாஹித் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்ரா செய்வதற்காக மக்கா வந்து தனது நண்பரான உமையா இப்னு கலப்பின் வீட்டில் தங்குறாங்க. உமையா இணை வைப்பில் இருந்தாலும் நண்பர்கள் என்ற முறையில் அவர்களுக்குள் உறவு இருந்தது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த உமையா இப்னு கலப் பற்றிய ஒரு தகவல், இவருடைய அடிமையாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க.
பிலால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற காரணத்திற்காக சூடான பாலைவன மணலில் அவரை படுக்க வைத்து வேதனை செய்தவர் தான் இந்த உமையா இப்னு கலாம். இப்போ ஷாதிர் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் உமையாவிடம், நான் கௌபாவை வலம் வருவதற்காக மக்கள் யாரும் இல்லாத நேரம் பார்த்து என்னை அழைத்து செல் அப்படின்னு சொல்றாரு. ஆள் நடமாட்டம் குறைஞ்சிருந்த அந்த மதிய வேலையில அவர்கள் கௌபாவிற்கு போகும்போது வழியில் அபூஜஹல் அவர்களை சந்திக்கிறான். அவன் உமையாவிடம், இவர் யாரு அப்படின்னு கேட்கிறார். இவர் என்னுடைய நண்பர் ஷாது அப்படின்னு உமையா சொல்றார். அதற்கு அபூஜஹல் ஷாதிர் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்களை பார்த்து, நீ மக்காவில் நிம்மதியாக தவாப் செய்யலாம் அப்படின்னு வந்துட்டியா? மதினாவாசியாகிய நீங்கள் அந்த முகம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு உதவியும் ஒத்துழைப்பும் செய்வோம் அப்படின்னு சொல்றீங்க. தெரிஞ்சுங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீ இந்த உமையாவோடு மட்டும் இங்க வராம இருந்திருந்தால் உன் குடும்பத்திற்கு நீ பாதுகாப்பாக திரும்பி இருக்க முடியாது அப்படின்னு அபூஜஹல் சொன்ன உடனே ஷாதுக்கு கோபம் உச்சிக்கு போயிருது. அபூஜஹல் சத்தத்தை விட தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி, நீ தெரிஞ்சுக்கோ, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் தவாப் செய்வதிலிருந்து நீ என்னை தடுத்தால் இதைவிட உனக்கு மிக விருப்பமானதாக இருக்கும் ஒன்றை நான் தடுத்து விடுவேன். நீ வியாபாரத்திற்காக மதினாவின் பாதையை நான் பயன்படுத்த விட மாட்டேன், ஞாபகத்தில் வைத்துக்கொள் அப்படின்னு எச்சரிக்கிறார். அதன் பிறகு அபூஜஹல் மௌனமாயிடுறார். இப்போ குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒழித்து கட்டிவிட வேண்டும் அப்படின்னு தீவிரமாய் ஆலோசனை செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வஞ்சக சூழ்ச்சி தெரிஞ்சிருது. அதன் பிறகு பல இரவுகள் தூங்காம இருந்தாங்க, அல்லது தங்களுடைய தோழர்களுடைய பாதுகாப்பில் இரவை கழித்தார்கள். இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்காம விழித்திருந்தாங்க. அப்ப சொன்னாங்க, என் தோழர்கள் யாராவது ஒருத்தர் என்னை பாதுகாக்க வேண்டுமே அப்படின்னு சொன்ன சிறிது நேரத்துல ஆயுதங்களுடைய சத்தத்தை நாங்க கேட்டோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரது அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு நான் தான் ஷாத் இப்னு அபி வக்காஸ் அப்படின்னு பதில் வருது. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க, உங்களுக்கு ஏதும் ஆபத்து வந்துருமோ என்ற பயத்தால் உங்களை பாதுகாக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு ஷாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பதில் சொல்றாங்க. அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக துஆ செய்துவிட்டு தூங்கினார்கள் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி தோழர்கள் இந்த மாதிரி பாதுகாத்தது ஒரு சில இரவுகள் மட்டும் இல்லை, மாறாக அவர்கள் மதீனா வந்ததுல இருந்து தொடர்ந்து நபி தோழர்கள் யாராவது ஒருவர் இரவில் கண் விழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்து வந்தாங்க. இந்த நேரத்துல தான் சூரா அல் மாயிதா 5வது அத்தியாயம் 67வது வசனத்தை அல்லாஹ் இறக்கிறான். நம் தூதரே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கப்பட்டதை எந்த குறைவுமின்றி மக்களுக்கு அறிவித்து விடுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் அவனுடைய தூதை நீங்கள் நிறைவேற்றியவராக மாட்டீர்கள். இதில் எவருக்கும் அஞ்சாதீர்கள். மனிதர்களின் தீங்குகளில் இருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான். நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிக்கும் மக்களை நேரான வழியில் செலுத்த மாட்டான். இந்த வசனம் இறங்கியவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் தங்கியிருந்த கூடாரத்திலிருந்து தலையை வெளியே நீட்டி, தோழர்களே, என்னிடமிருந்து திரும்பிச் செல்லுங்கள், அல்லாஹ் என்னை நிச்சயமாக பாதுகாத்து விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஆபத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிருக்கு மட்டும் இல்லை, அனைத்து முஸ்லிம்களுக்கு இருந்தது. அதனால நபி தோழர்கள் எப்பொழுதுமே இரவு தூங்கும் போதும் காலையில் விழிக்கும் பொழுதும் தற்காப்பிற்காக ஆயுதங்களை தங்களுடன் வைத்துக் கொண்டு இருந்தார்கள். மதீனாவில் முஸ்லிம்கள் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விதத்தில் ஆபத்துகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. காரணம், குறைஷிகள் வம்புத்தனத்தையும் அட்டுழியத்தையும் மறைமுகமாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதன் காரணமாக அல்லாஹ்
நிராகரிப்பவர்களை எதிர்த்து போர் புரியலாம் என்று சூரா அல் ஹஜ் 22வது அத்தியாயம் 39வது வசனத்தை இறக்கி முஸ்லிம்களுக்கு அனுமதி வழங்கினான். நிராகரிப்பவர்களால் அநியாயத்தில் சிக்கி போருக்கு நிர்பந்திக்கப்பட்ட நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்களை எதிர்த்து போர் புரிய அனுமதி அளிக்கப்பட்டு விட்டது. நிச்சயமாக அல்லாஹ் இவர்களுக்கு உதவி செய்ய பேராற்றலுடையவனாக இருக்கிறான். ஆனா போரை கடுமையாக்கல, மாறாக நிராகரிப்பவர்கள் சண்டையிட்டால் அவர்களை எதிர்த்து போர் புரிய மட்டும் அனுமதிக்கப்பட்டது. அதோடு இந்த அறப்போர் செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டதற்கான காரணத்தையும் அடுத்தடுத்த வசனங்கள்ல அல்லாஹ் விவரிக்கிறான். அவர்கள் எத்தகையவர் என்றால், நாம் அவர்களுக்கு பூமியில் ஆட்சியை கொடுத்தால் தொழுகையை கடைபிடித்து தொழுவார்கள், ஜகாத்தும் கொடுப்பார்கள், நன்மையானவற்றை ஏவி பாவமானவற்றை தடை செய்வார்கள். எல்லா காரியங்களின் முடிவும் அல்லாஹ்விடமே இருக்கிறது. 22வது அத்தியாயம் 41வது வசனம். இந்த அனுமதி குறைஷிகளிடம் போர் புரிவதற்கு மட்டும் வழங்கப்பட்டது. ஆனால் அதற்கு பின்பு தேவைக்கு ஏற்ப போருக்கான சட்டங்கள் மாற்றப்பட்டு பொதுவாக போர் செய்வது கடமையாக்கப்பட்டது. அதன் பிறகு குறைஷிகளுடனும் இணை வைக்கும் மற்றவர்களுடனும் போர் செய்வதற்கான கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டது. இந்த கட்டளைக்கு பிறகு நடைபெற்ற போர்களை பற்றி நாம தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த போர்கள் ஏன் கடமையாக்கப்பட்டன என்பதற்கான காரணங்களையும் அதுபோல யார் யாருடன் போர் புரியலாம் என்பதையும் முதல்ல நாம சுருக்கமாக பார்ப்போம். முதல் காரணம், முஸ்லிம்களிடம் முதலில் பகைமையை தொடங்கியது இணை வைக்கும் அந்த குறைஷிகள் தான். அதோட ஹிஜ்ரா செய்த முஸ்லிம்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ததோடு அவர்களின் குடும்பத்தார்களையும் ஹிஜ்ரா செய்ய விடாம தடுத்து வச்சிருந்தாங்க இந்த குறைஷிகள். அதனால முஸ்லிம்கள் குறைஷிகளை எதிர்த்து போர் செய்ய வேண்டும், அதோடு அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று முஸ்லிம்கள் எண்ணுவதும் ஒரு நியாயமான காரணம்தான். ஆனால் குறைஷிகளை தவிர மற்ற அரபு இனங்கள் முஸ்லிம்களுக்கு இடையூறு செய்யாததனால அவர்களை எதிரியாக கருத வேண்டியதில்லை. அதனால அவர்களோட போர் செய்ய வேண்டிய அவசியமும் ஏற்படலை. இரண்டாவது காரணம், இணை வைக்கும் அரபியர்கள்ல யார் குறைஷிகளுடன் இணைந்து முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்களிடம் போர் செய்யலாம். அதுபோல அரபியர்கள் தவிர வேறு யாராவது முஸ்லிம்களை பகைத்து செயல்பட்டால் அவர்களிடமும் போர் செய்யலாம். மூன்றாவது காரணம், உடன்படிக்கை செய்து கொண்ட யூதர்களில் எவர் உடன்படிக்கைக்கு மோசடி செய்கிறாரோ அல்லது முஸ்லிம்களின் எதிரிகளுக்கு, அதாவது அந்த இணை வைப்பாளர்களுக்கு ஆதரவு தருகிறாரோ அத்தகைய யூதர்களின் உடன்படிக்கையை முறித்துக் கொள்வதுடன் அவர்களிடமும் போர் செய்யலாம். நாலாவது காரணம், வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் யார் முஸ்லிம்களை பகைப்பார்களோ அதுபோல முஸ்லிம்களிடம் சண்டையிடுவார்களோ அவர்களிடம் போர் செய்யலாம். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்றால் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் ஆவார்கள். அஞ்சாவது காரணம், முஷ்ரிக்குகள், அதாவது இணை வைப்பவர்கள் அல்லது யூதர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லது எவராக இருப்பினும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய சட்ட திட்டங்களுக்கு முரண்படாமல் இருக்கும் வரை அவருடைய உயிர், பொருள், மானம் அனைத்தும் பாதுகாக்கப்படும். அவருடைய கேள்விகளுக்கு அல்லாஹ்வை சார்ந்ததாகும். அதாவது உள்ரங்கமான அல்லது மறைமுகமான அவரது செயல்களை பற்றி அல்லாஹ் விசாரணை செய்து கொள்வார். அதை கண்காணிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை கிடையாது. இஸ்லாமிய சட்டங்களுக்கு முரண்படுவது என்றால் கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, கிளர்ச்சி செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடுவது என்பதாகும். அதற்குரிய தண்டனை உலகிலேயே அவருக்கு கொடுக்கப்படும். இப்போ போருக்கான அனுமதி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைச்சதுனால குறைஷிகளின் வியாபார வழித்தடமான மக்காவிலிருந்து அவர்கள் ஷாம் செல்லும் முக்கிய வழிகளை, அதாவது சிரியாவுக்கு செல்லும் வழிகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினாங்க. இதற்காக 2 திட்டங்களை வகுத்தாங்க. முதலாவது திட்டம்,
மக்காவாசிகளுடைய முக்கிய வியாபார வழித்தடங்களுக்கு அருகில் வசிக்கக்கூடிய கோத்தரத்தார்களுடன் நல்லுறவு ஒப்பந்தம் ஒன்று செய்து கொள்வது. அதாவது அந்த கோத்தரத்தார்கள் முஸ்லிம்களோடு நல் உறவுடன் நடந்து கொள்ளணும், அல்லது முஸ்லிம்களுடன் பகைமை காட்டக்கூடாது. அதாவது அவர்கள் நேரடியாகவோ மற்றவர்களுடன் இணைந்தோ முஸ்லிம்கள் மீது பகைமை கொள்ளக்கூடாது, போரிடவும் கூடாது. இரண்டாவது திட்டம், மக்காவாசிகளுடைய இந்த வியாபார வழித்தடங்களை நோக்கி அடுத்தடுத்து பல படை பிரிவுகளை, அதாவது சிறிய அளவு வீரர்கள் அடங்கிய குழுக்களை அனுப்பி வைப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட போருக்கு அரபியில கஸ்வா என்று அழைக்கப்படுகிறது. அதுபோல அவர்கள் கலந்து கொள்ளாமல் தோழர்கள் மட்டும் சென்று வந்த போர்களுக்கு சரியா என்றும் அழைக்கப்படுகிறது. நாம இந்த கஸ்வாவை போர் என்றும் சரியாவை படைப்பிரிவு என்றும் அழைத்துக் கொள்வோம். போர் செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட பிறகு இந்த இரண்டு திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கான இராணுவ வியூகங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுக்க ஆரம்பிக்கிறாங்க. முதலாவதாக மதினாவை சுற்றியுள்ள வணிக வழி பாதைகள், பொது வழி பாதைகள், அதே மாதிரி குறிப்பாக மக்கா மற்றும் ஷாம் திசைகளை நோக்கியுள்ள பாதைகளை நன்கு தெரிந்து வைத்துக் கொள்கிறார்கள். அடுத்ததாக இந்த வழிகளில் குடியிருக்கும் அனைத்து கோத்திரத்தார்களோடும் சமாதான நட்புறவு ஒப்பந்தம் ஒன்று செய்து கொள்கிறார்கள். இப்போ இந்த இரண்டு வியூகங்கள் மூலமாக முஸ்லிம்கள் மிகவும் பலமடைந்து விட்டார்கள் என்று மதினாவில் உள்ள இணை வைப்பவர்களும் யூதர்களும் அதோட சுற்றியுள்ள கிராமிய அரபியர்களும் புரிந்து கொள்ள வைக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதன் காரணமாக குறைஷியருக்கு ஒரு பய உணர்வை ஏற்படுத்தலாம். அதாவது அவர்களுடைய தீவிரவாத போக்கையும் அழிச்சாட்டியங்களையும் அவர்கள் குறைத்துக் கொள்ளலாம். தங்களுடைய வியாபாரம் பாதிக்கப்பட்டு பொருளாதாரம் குறைந்து விடுமோ என்று அவர்கள் கவலை அடையலாம். இந்த காரணங்களால் அந்த குறைஷிகள் மதீனாவிற்குள் இருக்கும் முஸ்லிம்கள் மீது போர் தொடுக்கும் எண்ணத்தை கைவிடலாம். இந்த செயல்கள் நிறைவேற்றிவிட்டால் அரேபிய தீபகற்பத்தில் அல்லாஹ்வின் மார்க்கத்தை சுதந்திரமாக எடுத்து வைக்கும் வாய்ப்பை முஸ்லிம்கள் பெறலாம். இப்ப சொன்ன இந்த காரணங்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட போர்கள் பற்றியும் அவர்கள் கலந்து கொள்ளாமல் அனுப்பிய படை பிரிவுகளை பற்றியும் நாம் சுருக்கமாக பார்க்கலாம். பொதுவாக பெரும்பாலான போர்களுடைய பெயர்கள் எப்படி அமைஞ்சதுன்னா, அந்த படைப்பிரிவுகள் சென்றடைந்த இடங்களின் பெயர்களை கொண்டே அந்த போர்களின் பெயர்கள் கூறப்படுகின்றன என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சைபுல் பஹர் ஹிஜ்ரி 1 ரமலான் மாதம் கிபி 623ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக 30 முஹாஜிர்கள் கொண்ட ஒரு படைப்பிரிவை அனுப்புறாங்க. இந்த படைப்பிரிவுக்கு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைவராக இருக்கிறாங்க. அவர்கள் கையில் வெள்ளை நிற கொடியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிறார்கள். படை தலைவர்களுக்கு கொடி கொடுத்து அனுப்பும் பழக்கம் இதன் மூலமாக அறிமுகமாகிறது. ஷாமிலிருந்து மக்காவை நோக்கி வந்து கொண்டிருந்த குறைஷிகளின் வியாபார குழுவை வழிமறைப்பதற்காக இந்த படைப்பிரிவு அனுப்பப்பட்டது. 300 பேர் கொண்ட வியாபார குழுவிற்கு அபூஜஹல் தலைமையேற்று வந்து கொண்டிருந்தான். சைபுல் பஹர் என்ற இடத்துல இரு கூட்டத்தார்களும் அடைந்த பொழுது சண்டையிடுவதற்கு அணிவகுத்து நிற்கிறாங்க. ஆனால் இரு கூட்டத்தார்களுக்கும் நண்பராக இருந்த மஜ்தி இப்னு அமர் அல் ஜுஹனி என்பவர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி போரை தவிர்த்து விட்டார். இரண்டாவது ராபிக் ஹிஜ்ரி 1 ஷவ்வால் மாதம் கிபி 623ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 60 முஹாஜிர்கள் கொண்ட ஒரு படைப்பிரிவை அனுப்புறாங்க. இந்த படைப்பிரிவுக்கு உபைதா இப்னு ஹாரிஸ் இப்னு முத்லிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைவராக இருக்கிறாங்க.
இந்த படைப்பிரிவு பத்தன் ராபிக் என்ற இடத்துல அபு சுபையான சந்திக்கிறாங்க. இரு கூட்டத்தார்களும் ஒருவரை நோக்கி மற்றொருவர் அம்புகளை வீசுகிறார்கள். மற்றபடி தீவிரமான சண்டை எதுவும் நடக்கல. குறைஷிகளின் படையில வெளிக்காட்டாமல் முஸ்லிம்களாக இருந்த அல் மிக்தாத் இப்னு அமர் அல் பஹ்ரானி என்பவரும் உதுபான் இப்னு கஸ்வான் அல் மாஜினி என்பவரும் மக்காவில் இருக்கும் பொழுது எப்படியாவது தப்பித்து முஸ்லிம்களோட இணைவதற்கு சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கிடைச்ச இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு முஸ்லிம்களோடு அவர்கள் இருவரும் இணைந்து கொண்டார்கள். மூன்றாவதாக கர்ரா ஹிஜ்ரி 1 துல்காதா மாசம் கிபி 623 ஆண்டு மே மாசம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படைப்பிரிவை குறைஷிகளின் வியாபார கூட்டத்தை இடைமறிப்பதற்காக அனுப்புறாங்க. இந்த படை கர்ரார் என்ற இடத்தை தாண்டி சென்றுவிடக் கூடாது அப்படின்னு உத்தரவிடுறாங்க. இந்த படைப்பிரிவுக்கு ஷாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைவராக இருக்கிறாங்க. இந்த படை கால்நடையாகவே சென்றது. பகலில் பதுங்குவதும் இரவில் நடப்பதுமாக வியாழக்கிழமை கால கர்ராரை அடையுது. ஆனா அந்த வியாபார கூட்டமோ இவர்கள் சேர்வதற்கு ஒரு நாள் முன்னதாகவே அந்த கர்ரார் என்ற இடத்தை கடந்து சென்று விட்டதால் இவர்கள் சண்டையின்றி திரும்பினார்கள். அடுத்ததாக அபுவா அல்லது பத்தான் போர் ஹிஜ்ரி 2 சபர் மாசம் கிபி 623 ஆண்டு ஆகஸ்ட் மாசம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 முஹாஜிர்களுடன் குறைஷிகளின் வியாபார கூட்டத்தை மறிப்பதற்காக அல் அபுவா அல்லது பத்தான் என்ற இடத்தை நோக்கி வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவில் தன்னுடைய பிரதிநிதியாக, அதாவது கலீஃபாவாக ஆக்கிவிட்டு வருகிறார்கள். ஆனால் சண்டை ஏதும் நடக்கிறது. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட முதல் போராகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்துல 15 நாட்கள் மதீனாவை விட்டு வெளியே இருந்தார்கள். அடுத்ததாக பூவாத் போர் ஹிஜ்ரி 2 ரபியுல் அவல் மாதம் கிபி 623 ஆண்டு செப்டம்பர் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 200 தோழர்களுடன் குறைஷிகளின் வியாபார கூட்டத்தை மறிப்பதற்காக வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவில் தன்னுடைய பிரதிநிதியாக ஆக்கிவிட்டு வருகிறார்கள். குறைஷிகளின் வியாபார கூட்டத்தில் உமையா இப்னு கலம் அவரோட 100 குறைஷிகளும் இருந்தாங்க. இவர்களுடன் 2500 ஒட்டகங்கள் இருந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரல்வா என்ற மலைக்கு அருகில் உள்ள பூவாத் என்ற இடம் வரை சென்றார்கள். ஆனால் வியாபார கூட்டம் அந்த இடத்தை முன்கூட்டியே கடந்து சென்று விட்டதால் சண்டை ஏதும் நடக்கல. அல்ஹம்துலில்லாஹ், இதன் தொடர்ச்சியாக நமக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய பத்ர் போருக்கு முன்பு நடைபெற்ற சில போர்கள் பற்றிய செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம் சுருக்கமாக பார்க்கலாம். இப்போ எதை நாம் கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.